ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ நான் நேற்று சொன்னேன்ல கைஸ், யாராவது என்னோடய ரிவ்யூ நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் நான் பிக்சர் வச்சு போடும்போது 1000 வியூஸ் 2000 வியூஸ் போகும் கைஸ். இப்போ டைரெக்டாக ஃபேஸை காமிச்சு தான் பேசிகிட்டு இருக்கிறேன். 100க்கு மேலே தாண்ட மாட்டேங்குது வீடியோ, என்னன்னே தெரியல. சரியா? சரி, ஓகே டன். 100 பேராவது பார்க்குறாங்களே, அது வரைக்கும் சந்தோஷந்தான். ஸோ இன்றைக்கி இதயம் சீரியல் எப்படி இருந்தது? நேற்று நான் சொன்ன மாதிரியே ஆச்சா? மித்ராக்காவோட வேலை தான் நான் சொன்னேன்ல. என்னோடய ரிவ்யூ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நான் அதில் சொல்லியிருப்பேன். நேற்று ரிவ்யூவில் நான் சொல்லியிருந்தேன், அந்த ஹவுஸ் ஓனரை அனுப்புனது மித்ரா தான் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே தான் இன்றைக்கி அந்த சீன் இருந்துச்சு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஆதி நான் இந்த ஊர்லேயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார் இல்லையா? போன உடனே டிக்கெட்டை அமெரிக்காவுக்கு நாங்கள் இம்மீடியட்டாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லி டிக்கெட்டை புக் பண்ண சொல்கிறாப்புல. சொன்ன உடனே இங்கே தான் ஃபேமிலியே ஸ்வீட் எடுத்து கொண்டாடுன்ற மாதிரி ஸ்வீட் எடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்களே மித்ராவு, அவங்க அண்ணன் லூசு பக்கி, அவங்க அண்ணிக்காரி, அவங்க தங்கச்சிக்காரி எல்லோரும். உடனே சொன்ன உடனே மித்ராவுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே ஹவுஸ் ஓனர் கூப்பிட்டு அப்படியே பாராட்டு மலையை பொழியிறா. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரியே நீங்கள் செஞ்சுருங்க, பாரதியை வீட்டை விட்டு காலி பண்ண வச்சுருங்க, குழந்தையோட நடுத்தருவில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கவலையே படாதீங்க மேடம், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த லூசு பக்கி ஹவுஸ் ஓனரு. சொன்ன உடனே அவன் பையனுக்கு இவங்க கம்பெனியில் வேலை வேணுமாமா. அந்த வேலைக்காக இந்த குடும்பத்தையே நடுத்தரு கொண்டு வந்துட்டாரு நம்ம ஹவுஸ் ஓனரு, காசுக்கு ஆசைப்பட்டு. சரியா? நியாயம், நேர்மை, நீதி, நேர்மை எல்லாம் செத்து போச்சு கைஸ். அதுதான் உண்மை. ஏன்னா இங்கே இது மாதிரிலாம் அந்த பணம்னா ஓகே, அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சுன்ற மாதிரி இருக்குது உலகமே. சரியா? ஒரு புருஷன் இல்லாத பொண்ணு இந்த உலகத்தில் எப்படி ஒரு கஷ்டப்பட்டு வாழ்கிறது சிரமம் அப்படிங்கிறது இந்த நாடகம் ஒரு எடுத்துக்காட்டு. சரியா? ஸோ என்ன நடக்குது? அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர் கூப்பிட்டு சொல்கிறாளா, உடனே உங்கள் பையனை நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். மித்ரா சொன்னால் அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அது மித்ரா கம்பெனி தானே. அவங்க அண்ணனே ஏற்கனவே தங்கச்சியோட வலது கை. அப்புறம் வலது கை சொல்கிறத தானே கேட்கும். சொன்ன உடனே ஹவுஸ் ஓனருக்கு வாயெல்லாம் பல்லு. அதுக்கப்புறம் பாரதியை கூப்பிட்டு கலாய்க்கிறாப்புல. என்னன்னா, இந்த மாதிரி ஆதி வந்தாப்புலையா, ஏதாவது பிரச்சனையா? இல்லை, மூட் அவுட்டாக வந்தார், திடீர்னு அமெரிக்கா போகணும்னு சொல்லிட்டாரு. நாங்கள் அமெரிக்காலேயே கல்யாணம், நீங்கள் அமெரிக்காவில் போய் கல்யாணம் பண்ணுங்கள், நாசமாக போங்க, யாருக்கு என்ன வேணும். சரியா? சொன்ன உடனே அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு இவ ஒரே அழுக. பாரதி என்னாச்சு மேடம், என்னாச்சு மேடம், என்னாச்சு மேடம், மேடம் மங்கூஸ் மேடம் அப்படின்ற மாதிரி எனக்கு அப்படியே அவ்வளோ கோபம் வருது கேஸ். என்னால் முடியல. இந்த சீரியலை பார்த்து எனக்கு அப்படியே டேரக்டர் மட்டும் என் கையில் கிடச்சான்னு வச்சுக்கோங்களேன், நங்குன்னு மண்டையிலேயே கொட்டிட மாட்டிருக்கு, அந்த மாதிரி இருக்குது எனக்கு. அந்த பொண்ணை எவ்வளோ தாண்டா நீங்களாம் அழுக வைப்பீங்க? பாரதின்ற கேரக்டரை நீங்கள் எவ்வளோ தான் அழுக வைப்பீங்க? எனக்கு தெரிஞ்சு இது எத்தனாவது எபிசோடெலாம் எனக்கு தெரியாது கேஸ். இதயம் சீரியல் எத்தனாவது எபிசோடெலாம் போகுதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நாடகம் முடிகிற வரைக்கும் இந்த பாரதின்ற பொண்ணை அழுக வச்சே சாவடிப்பானாட்டிருக்கு இந்த டேரக்டர். ஸோ என்ன நடக்குது? அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, சுதாகர் கேட்குறாப்புல, நீ விட்டுரு மித்ரா, நான் பார்த்துக்கிறேன் அவளை அப்படிங்கிறாப்புல. என்னடா நினச்சிட்டு இருக்கிறீங்க அண்ணன் தங்கச்சியை? பாரதிக்கு ஆள்ல நினச்சிட்டு இருக்கீங்களா? நாங்கள்லாம் இருக்கிறோம், தெரிஞ்சுக்கோங்க. அண்ணன் தங்கச்சி ஓட விட்டு வரட்டும், அப்புறம் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்குது. உடனே சுதாகர் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாப்புல. உடனே இல்லை அண்ணா, நான் ஆரம்பித்த வேலையை நான் தான் முடிக்கணும், அதனால பாரதியை என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாப்புல இந்த லூசு பக்கி மித்ரா சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்க? காலையில் அப்படியே பொழுது விடியுது, சூரியன் வர்றாரு. உடனே ஹவுஸ் ஓனர் நேற்று திடீர் போயிட்டார்ல, நீ விடுக்கா நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாப்புல நம்ம மனம். உடனே ஆளுகளை கூட்டிகிட்டு வந்துட்டான். யார்? ஹவுஸ் ஓனர். வீட்டில் இருக்க ஜாமான் எல்லாத்தையும் தூக்கி அடித்து போட்டு எல்லாம் வெளியே போட்டு, சரியா, குழந்தைங்க எல்லாம்
பொம்மையை தூக்கி வைக்கவும் பேக்கை தூக்கி வைக்கவும் இந்த நிறையா படங்களில் இந்த சீன்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நிறையா அந்த ஓல்டு படங்கள்லாம் இந்த சீன் இருக்கும், வீடை காலி பண்ண வைக்கிறதுலாம். எனக்கு தெரிஞ்சு படையப்பால் இந்த சீனை பார்த்துருக்கேன். மணிவண்ணன் வந்து ரஜினி வீட்டிலேருந்து இந்த பொருள்லாம் எடுத்து மணிவண்ணன் எடுப்பாரா இல்லை மணிவண்ணன் வீட்டிலேருந்து பொருளை எடுப்பாங்களான்னு தெரில. படையப்பா படம் எனக்கு அது மறந்துருச்சு கைஸ் அந்த படத்தில் இந்த சீனு. ஆனால் எங்கேயும் அந்த சீன் நிறையா படத்தில் பார்த்துருக்கோம், அதே மாதிரி ஆகிப்போச்சு. உடனே பொருள்லாம் எடுத்து போடுறாங்க, பாட்டி சாரதா எல்லாம். ஆனால் ஒருத்தர் கண்ணிலேருந்து தண்ணியே வரல கைஸ். நடிக்கிறாங்க, கொஞ்சம் கிளிசரன் போட்டு நடிக்கலாம்ல, கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வரல. பாரதி கண்ணில் வேணால் லைட்டாக தண்ணி வந்துச்சு. மனம் அழுகலை, அவள் சாரதா அழுகவே இல்லை, பாட்டி சுத்தமாகவே அழுகலை, சும்மா அப்படின்னு தான் அழுகிறாங்க. அவங்க நடிக்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இங்கே நம்ம ஆதியை நம்ம டிக்கெட் வாங்கிட்டு வராரு, யார், சுதாகர். சரியா, சுதாகர் வந்து ஃப்ளைட் டிக்கெட் வாங்கிட்டு வராரு, மித்ராட்டையும் ஆதித்தையும் கூப்பிட்டு கொடுக்குறாரு. கொடுத்த உடனே இந்த மாதிரி நம்ம நாளை மறுநாள் நம்ம அமெரிக்கா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் பாரதியை நினச்சி ஃபீல் பண்ணுறியா, நீ பாரதி ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச் ஆகிட்ட, அதாவது ஆதிக்கு ஏற்ற மாதிரி பேசி நடிக்கிறாளாமா, அதெல்லாம் நம்ம பார்க்கணுமாமா. சரியா, உடனே வந்து சொன்ன உடனே ஆதி வந்து கேட்டுட்டு போயிடுறான். போனால் அவன் ரூம்குள்ளே உட்காந்து ஒரு ஷீட் எடுத்து பார்க்குறாங்க. அதில் ஆதியோட ஃபோட்டோ வரைஞ்சிருக்கு. டேய் ஐயோ முடியலடா டேய், குட்டி ஆதி வந்து பெரிய ஆதியை வரைஞ்சிருக்காராமா. இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது. பெரிய ஆளுகளை வரைகிறதுக்கே சிரமப்படுவாங்க, எப்படி குழந்தைங்க எப்படி வரைகிறாங்கன்னு எனக்கு இந்த இடத்துல லாஜிக் ரொம்ப இடிக்குது. சரி ஓகே டே, நாடகத்துக்காக நம்ம எல்லாத்தையும் அனுசரித்து தான் போகணும், பார்த்து தான் ஆகணுன்ற தலையெழுத்தாட்டு இருக்குது. ஓகே டன். அப்படியே வரைகிறாப்புல, வரைஞ்சோடனே ஆதியை வரைஞ்சிட்றாப்புல. வரைஞ்சோடனே டே எப்பட்றா என்னை அப்படியே வரைஞ்சிருக்க அப்படிங்கிறாப்புல. உடனே வந்து உனக்கு ஏதாவது கிஃப்ட் தரணுமேன்னு சொல்லி உமாலாம் கொடுக்குறான். உமாலாம் கொடுத்த பிறகு அந்த சீனை நினச்சி பார்க்குறாரு நம்ம பெரிய ஆதி. என்ன நினச்சி பார்க்குறான் தெரியுமா, எனக்கு இந்த இடத்துல அங்கே சரியான கோபம் ஆதித்யா மேலே. என்னை கமெண்ட்ஸில் கூட கழுவி ஊற்றுங்க. அப்படியே ஆதி பெரிய ஆதி வந்து கையில் கட்டச்சான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நல்லா மூஞ்சிலையும் முகரையிலையும் குத்தணும். அதாவது என்னவாமா, இந்த குட்டி ஆதித்யாவை வந்து எதுக்காக நான் வந்து அவனை என் மனசு பார்க்கணுன்னு துடிக்குது. பாரதி வந்து அவனோட ஸ்டாஃப் ஆமா, ஜஸ்ட் ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஆமா. அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃபை வந்து விட்டுட்டு பிரியறதுக்கு எதுக்கு நம்மளுக்கு இப்படி ஆகுது. அப்போ தமிழை நீ நினச்சே பார்க்கலையாடா, அந்த புள்ளைய நீ ஒரு பொருட்டாவே நினைக்கிறதே இல்லையா ஆதி பெரிய ஆதி. உன் மூளைக்குள்ளே வந்து குட்டி உன் பையனும் உன் பொண்டாட்டியும் மட்டும்தான் உனக்கு ஞாபகம் இருக்காங்களா, தமிழ் பாப்பா யாவுமே இல்லையா? அதான் நான் சொல்லையா, அவன் என்னதான் இருந்தாலும் வாசுவோட புள்ள தான் கேஸ், இவனோட பிள்ளைலாம் கிடையாது. இவன் சும்மா ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவளுக்கு சும்மா நொப்பான்னு கூப்பிட சொல்லி அந்த பிள்ளையை ஏமாற்றி, சரியா, இன்றைக்கி அவன் குடும்பத்தையும் நடுத்தரில் கொண்டு விட்டுட்டான் இந்த ஆதி. கேட்டால் இவங்க கமெண்ட்ஸில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்னது, ஆதி வந்து இப்படி ஆனதுக்கு வந்து மித்ரா தான் காரணம், அவங்க அம்மா செத்தது தான் காரணம், அதனால தான் ஆதி வந்து ரொம்ப வல்லவர் அப்படின்லாம் கமெண்ட்டில் சொல்லுவீங்க. நீங்கள் சொல்லிட்டு போங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்களே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க கைஸ். ஒரு பொண்ணு எவ்வளோ வேதனை அனுபவிப்பா. ஆக்சுவலாக இது நாடகம்தான், ஆனால் இதே வந்து நீங்கள் ஒரு ரியலை நினச்சி பாருங்களேன், எவ்வளோ ஒரு கஷ்டம் தெரியுமா. தான் புருஷனை இன்னொரு பொண்ணோட பார்க்குறது, பிள்ளைய வந்து அப்பாவை அங்கிள்னு கூப்பிடுறது, புருஷன் வந்து தலைவலி தைலம் தேய்ச்சி விட்டதை வந்து எவ்வளோ தப்பாக பேசுகிறாங்க பாருங்க. அப்போ இதெல்லாம் அந்த பொண்ணோட மனசில் எவ்வளோ ஒரு மனசை குத்தி கிழிக்கும். இவனுக்கு வந்து அந்த தமிழ் பாப்பா ஞாபகம் வரலையாமா, அந்த குட்டி ஆதித்யாவும் இந்த பாரதியும் தான் ஞாபகம் வர்றாங்களாமா. இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்காம இருக்க முடியலையாமா. நான் ஏன் இப்படி அழுகிறேன், இல்லை எனக்கும் அந்த குட்டி ஆதித்யாவுக்கு ஏதாவது சம்மந்தமானலாம் தனியாக உட்காந்து புலம்புறாப்புல. ஓ சாமி, அப்போ சுத்தமாக இவன் தமிழ் பாப்பாவே மறந்துட்டான். தமிழ் கூட இருந்தது, தமிழ் கூட பேசினது, தமிழ் கூட பழகுனது, சரியா, எல்லாத்தையும் டோட்டலாக ஜீரோவாக மறந்தாச்சு. டோட்டலாக அந்த 4 வருஷ நினைவுகளை அழிச்சாம் பாருங்க, அதோட எல்லாம் போச்சு. சரியா, அப்புறம் என்ன நடக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே காமிக்கிறாங்க பாரதி எல்லாமே வந்து வீடு தேடி அலைகிறாங்க. மனம் வந்து அப்புறம் ஏதோ ஜாமான்லாம் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கு டெம்போ மாதிரி இருந்தது, அதில் ஏற்றி விட்டு குழந்தைங்களே அந்த செட்டில் இருக்க சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் வீடு தேடி அலைகிறாங்க. ஆனால் என்னையை கேட்டால் வீடு எவனா தருவானா,
ஏற்கனவே அங்கே கெட்ட பேர் வாங்கிட்டு வந்து தான் நீ வீடையே காலி பண்ண வச்சா. இனி மறுபடியும் அந்த தெருவுக்குள்ளேயே வீடை பார்த்தா எவன் தருவான்? இப்போ ஒரு எபிசோடில் போட்டாங்க, ஒரு வீட்டில் போய் கேட்குறாங்க, நீ அந்த கோகிலா வீடு பக்கத்தில் இருந்தவ தானே, நீ தான் ஒழுக்கங்கட்ட விளாச்சு, உனக்கெலாம் வீடு தர முடியாது அப்படின்னு சொல்லி பேசும்போது என்னை கேட்டால் பாரதி இந்த ஊரை விட்டே போகிறதே ரொம்ப நல்லது. என்னைக்கு ஆதியை பார்த்தாலோ அன்னைக்கே மூஞ்சில் அடித்த மாதிரி பேசியிருக்கணும். சரியா? இவ்வளோ தூரம் வளர விட்டே வந்ததே தப்பு தான், என்னைய கேட்டால் தப்பு தான். சரியா? நல்லா நீங்கள் எதுக்கு வந்தீங்க, என்னை எதுக்கு பார்க்க வந்தீங்க, நீங்கள் யார், முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு ஆரம்பத்துலேயே அடித்து பற்றியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காரு. அதுதான் உண்மை. சும்மா புருஷனை பார்த்தோன்னே அப்படியே மனசு இலகிருச்சு. இலங்கினங்காட்டி வீட்டுக்குள்ளே விட்டோன்னே சுற்றி இருக்க சரௌண்டிங்கெல்லாம் மித்ரா பேச விட்டு, காசை கொடுத்து பேச விட்டு, எல்லா வேலைத்தனத்தையும் பண்ணிவிட்டான். அவ்வளோதான். இனி நாளைக்கு எபிசோடு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு பாரதி வந்து நீ அடுத்து இந்த சரௌண்டிங்கை விட்டுட்டு வேறு ஊருக்கு போகிறது தான் நல்லது. இவன் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி இவன் ஊரை காலி பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா இந்த எங்கே கைஸ் இந்த ஆண்டாள் அழகர்லாம் ஆளையே காணா, அவங்களாம் மாசமாக இருந்தாங்க, பிள்ளைய பெற்றாங்களா, இவன் நம்ம கண்ணுருட்டி மாமன்னர் தர்மலிங்கம் அந்த ஆள் என்ன ஆனானே தெரியல. அப்புறம் நம்ம சொன்னதுக்காவது இந்த அறிவு வந்தாப்புல ஒரு 2-3 சீனுக்கு வந்து ஆதியோட மாமன் வந்தான், தாய் மாமன். அதுக்கப்புறம் நாடகத்தில் யாரையுமே காணாம். சும்மா ஆன அந்த நிஷா பக்கி, மித்ரா பக்கி, சுதாகர் பக்கி, அப்புறம் அவங்க அண்ணி பக்கி, தங்கச்சி பக்கி, இந்த மனோ பக்கி, பாரதி பக்கி, சாரதா, இந்த பாட்டி, இந்த குழந்தைங்க, அந்த ஆஃபீஸு, இதை வச்சே தான் அந்த நாடகத்தை எடுக்கிறாங்களே ஒழிய மற்ற ஏதாவது ஒரு கேரக்டர்ஸ் உள்ளே கொண்டு வந்தால் தான் நாடகம் அடுத்த நல்லாயிருக்கும். நான் கூட ஏதோ ஒரு பேப்பரை டிராவிலேருந்து எடுப்பான், சரி எடுக்கிறானே ஏதாவது முக்கியமான ஆதாரமாக இருக்குமோ, சரி ஏதாவது ஞாபகம் இது வந்துருமோ இவனுக்கு அப்படின்ட்டு உத்துக்கிட்டு பார்த்தா இவன் போட்டால் வரைஞ்சி வச்சுருக்கான் அந்த குட்டியாதி. ஷோ சாமி, ஆக மொத்தத்தில் இவங்களுக்கு ஞாபகம் வருதோ இல்லையோ நம்மளுக்கு பைத்தியம் பிடிக்க வச்சு மென்டல் ஆக்கிடுவாங்க இந்த டேரக்டருங்க. சரியா? என்னை கேட்டால் பாரதி வந்து வெளியூருக்கு போய் வாழ்கிறது ரொம்ப நல்லது, குழந்தைங்கள கூட்டிகிட்டு. இந்த ஊரில் இருக்கிறது அவளுக்கு வந்து இன்னும் பெருத்த அவமானம் தான். சரியா? ஏன்னா இவங்க 3 பேத்துக்கு தான் தெரியும் இவன் புருஷன்னு, புரியுதுங்களா? பாரதிக்கு தெரியும், சாரதாவுக்கு தெரியும், பாட்டிக்கு தெரியும், மனோவுக்கு கூட தெரியாது. நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும், மனோவுக்கு கூட தெரியாது. சரியா? மனோட்ட கூட இவங்க உண்மையை மறைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இது ஒரு பிரச்சனையாக வரும் பாருங்க, இது ஒரு சீனில் வரும், இவனுக்கு தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுவான் மனோ. இதே நீ சொந்த தம்பியாக இருந்தால் நீ சொல்லியிருப்பேலக்கா, நான் என்ன இருந்தாலும் அண்ணியன் தானே, அதனால தான் நீ என்கிட்ட உண்மையை மறைச்ச அப்படின்னு சொல்லுவா. கண்டிப்பாக கேட்பான் பாருங்க, அந்த சீன் கண்டிப்பாக ஒரு நாள் இருக்கும். ஆனால் அது தெரியும் போது ரொம்ப மனசு உடைவான் மனோ. உண்மைதானே? அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன? அவன் என்ன அப்படியே ஆதியை போய் கழுத்தை பிடிச்சி சட்டையை பிடிச்சி ஏன்டா எங்கள் அக்காவை விட்டுட்டு போனேன்னு கேட்கவா போகிறான்? கோவத்தில் இருந்தால் தான் ஒரு சீனில் வந்து சொல்லியிருப்பான், நான் அவன் மட்டும் என் கையில் கிடச்சானா என் கையில் தான் அவன் சாவ அப்படின்லாம் சொல்லியிருப்பான். ஆனால் அதுக்கப்புறம் பேசி முடித்த பிறகு அவன் கொஞ்சம் மனசு மாறியிருப்பான். சரி, அதுக்கப்புறமாவது உன்னையும் சொல்லல, ஒன்று பாட்டியாவது சொல்லியிருக்கலாம், இல்லை சாரதா அம்மாவாவது சொல்லியிருக்கலாம். யாருமே சொல்லலை அவங்கிட்ட. இது ஒரு பிரச்சனையாக தான் வரும். சரியா? ஓகே. இனி இவங்க போய் அமெரிக்காவில் கல்யாணம் பண்ண போகிறீங்களோ, இல்லை ஊர் தெருவில் இருக்கிற கோயிலில் கல்யாணம் பண்ண போகிறீங்களோ, இல்லை அவங்க வீட்லேயே கல்யாணம் பண்ண போகிறீங்களோ, எங்கேயே கல்யாணம் பண்ணி தொலையட்டும். சரியா? நீ நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஆக மொத்தத்தில் பாரதியை அழுக வைக்கிறதே இதயம் சீரியல் தான். சரியா? இதயம் சீரியல்னாலே பாரதி வந்து நேரம் பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கணும். அவள் வந்து இப்படின்னு சிரிச்சிடக்கூடாது. சரியா? இப்படின்னு சிரிச்சிடக்கூடாது. பாரதிக்கு வந்து ஒரு செகண்ட் கூட சிரிப்பே இருக்கக்கூடாது நாடகத்தில். எந்நேரமும் அழுகை அழுகை அழுகை. தேங்க்யூ கைஸ். நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாமா? சரி, உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன? வீரா சீரியல் சூப்பராக போயிட்டுருக்கு. அதாவது கைஸ், செல்லில் வந்து வீரா சீரியல் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்னது, செல்லில் வந்து அந்த இது விஜயோட வாய்ஸ் இருக்கும். இவன் வந்து கண்மணி மேலே பழி போடுறாப்புல, அந்த தப்பு செஞ்சவன். அப்போ வீரா கையில் தானே அந்த மொபைல் இருக்குது, அப்போ அந்த வாய்ஸை போட்டு காமிக்கலாம்ல. பார்க்குறவங்க எல்லாம் முட்டாளுங்க என்னடா. சரி, ஓகேடா.
அப்புறம் நம்ம கெட்டி மேளம் இதெல்லாம் கண்டிப்பாக பேசி ஆகணும் கைஸ். சரியா? நாடகம்னா ஒரு லாஜிக்காக எடுங்கடா. சரியா? மக்களை ரொம்ப முட்டாளாக்குறீங்கடா, ரொம்ப ரொம்ப முட்டாளாக்குறீங்க. என்ன நடக்குது தெரியுமா கைஸ்? நான் இப்போ தான் ப்ரோமோ பார்த்தேன். அந்த முருகனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சாட்டிருக்குது. அந்த பூ விற்கிற பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நடு வீட்டில் படுத்திருக்காங்க. ரூம் இல்லாதவன் அப்புறம் எங்கே படுப்பான்? நடு வீட்டில் தானே படுப்பான். அதுக்கு அவன் அந்த கண்ணாடி போட்டையன் வந்து இதெல்லாம் என்ன அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறாப்புல. அதுக்கப்புறம் வந்து அஞ்சலி இருந்துட்டு யார் துளசிக்கிட்ட ஃபோன் பண்ணி நீ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா தியாவை கூட்டிகிட்டு அப்படிங்கிறான். அவன் விடுவானா மகேஷ் முதல்ல? அதுக்கப்புறம் என்ன நடக்குது தெரியுமா? மகேஷ் ஃபோன் பண்ணி அந்த இடத்துக்கு கேட்பான்ல, அவன் தரமாட்டேன்ருவான். தரமாட்டேன்னு சொன்ன உடனே இவனுக்கு டென்ஷன் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துடுறாப்புல. உடனே வந்து செக்யூரிட்டி என் கைஸ் எனக்கு ஒன்று புரியல. இவங்க அதாவது அஞ்சலியோட அம்மா அப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது ஒரே ஒரு ஃபோன் காலில் வெளியே கொண்டு வந்தவன் யார்? மகேஷ். சரியா? ரொம்ப பணக்காரன், பிளாக் கேட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க பாதுகாப்புக்கு. யாருமே அந்த வீட்டில் இல்லையா? செக்யூரிட்டி 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 செக்யூரிட்டின்னு கூப்பிட்றாங்களாமா, யாருமே இல்லையாமா. உடனே இவளே அஞ்சலியே வந்து மகேஷை தூக்கி பின்னாடி உட்கார வைக்கிறாளாமா, துணியை தூக்கி வயிற்றில் கட்டுறாளாமா, 2 பேர்த்தையும் சேர்த்து வண்டியில் 2 வீலர்லேயே போகிறாளாமா. இதெல்லாம் நாங்கள் நம்பணும். ஏன்டா அவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கான், பாடி கார்டு கூட இல்லாமல் இருப்பான். யாருக்கிட்டடா காது குத்துறீங்க நீங்களா? என்னடா நீங்களா நாடகம் எடுக்கிறீங்க? இல்லை கொஞ்சம் லாஜிக்காக யோசிங்கடா. இல்லை கார் கூட ஓட்ட தெரியாதே? இல்லை கார் இருக்காதா? அவ்வளோ பெரிய பணக்காரனுக்கு கார் இருக்காதா? டிரைவர் இருக்க மாட்டானா? அஞ்சலியே தான் கூட்டிகிட்டு போகணுமாமா. ஐயோ சாமி, இதில் வேற மகேஷின் இந்த இது அஞ்சலிக்கு தெரிய வருமா அப்படி நம்மகிட்ட கேட்குறாங்க. தெரிய வருமா வராது, அது உங்கள் பாடுறா. சரியா? ஓகே கேஸ், வேற என்ன அவ்வளோதான். நீ வேறு எதாவது இருந்தால் நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம். ஓகேவா? நிறையா பேசிட்டோன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.